أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சுருக்கமான சில செய்திகளை இந்த 5 நாட்களாக நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்ற இந்த வாசகத்தை நாம் ஓதுகின்றோம். இப்ப அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்றதனுடைய விளக்கத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நாம இறங்க போறோம். இப்போ இந்த ஆடியோவை நீங்க கேட்கும்போது நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க குர்ஆனை எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ல ஷைத்தானை பற்றி பேசப்படுகிறது. ஒன்னு அல்லாஹ், ரெண்டாவது ஷைத்தான். விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்றது இதனுடைய பொருள். அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன் பில்லாஹி அல்லாஹ்விடம், அல்லாஹ்வை கொண்டு. மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் விரட்டப்பட்ட தூரமாக இருக்கக்கூடிய ஷைத்தானிடம் இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்றது இதனுடைய பொருள். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சுருக்கமான ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன். இதை இன்ஷா அல்லாஹ் நீங்க உள்வாங்கிக்கோங்க. பொதுவா சினிமா படங்கள் இருக்கு. சினிமா படம் 2 மணி நேரம், 2.25 மணி நேரம், 2.5 மணி நேரம், 2.25, 3 மணி நேரம், 3.25 மணி நேரம் வரைக்கும் கூட படங்கள் இருக்கு. இப்போ இந்த படம் வருவதற்கு முன்னாடியே ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி வரும், அல்லது டீசர் அப்படின்னு சொல்லி வரும். இந்த படங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சிகள் 2 நிமிஷம், 2.5 நிமிஷம், அல்லது டீசர் ஒரு 1 நிமிஷம், 1.5 நிமிஷம், 1 நிமிஷம் 20 செகண்ட், இந்த மாதிரி டீசர் இருக்கும். ட்ரெய்லரையோ டீசரையோ ஒருவன் பார்த்தே இந்த படம் இதை பத்தி தான் பேசுது போல, இததான் இந்த படம் பேசும் போல அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் படம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த டீசர்லயே ஒரு சினிமாட்டிக் நல்ல மைண்ட் இருக்கிறவனால இதை அனலைஸ் பண்ண முடியும். இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ அதே மாதிரி தான் நம்முடைய இந்த இஸ்லாமிய உலகத்தை, இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அல்லாஹு தாலா ஒரு பகுதியை படமாகவும் இன்னொரு பகுதியை டீசர் ட்ரெய்லராகவும் வச்சிருக்கிறோம். உலக வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, நாம பிறந்ததிலிருந்து நாம மௌத்தாகிற வரைக்கும், அல்லது இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டதிலிருந்து இந்த உலகம் அழிக்கப்படும் நாள் வரைக்கும், இது படம். சொல்றது புரியுதா? நாம பிறந்ததுல இருந்து நம்மளுடைய மௌத்து வரைக்கும், அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில இறங்கினதுல இருந்து கியாமத் நாள் வரைக்கும், இப்படி இது படம். இது ஒட்டுமொத்தமா 2.5 மணி நேரம் படம், 3 மணி நேரம் படம், 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் படம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு வானவர்கள் சுஜூது செய்யுங்கள் சொல்லி அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு இப்லீஸ் சுஜூது செய்யாம போய், அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா இப்லீஸை திட்டி, இப்லீஸ் சில சென்டென்ஸ்கள் அல்லாஹ் கிட்ட பேசி, அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம சொர்க்கத்துக்குள்ள, அந்த தோட்டத்துக்குள்ள அனுப்பி அங்க நடந்த அந்த சம்பாஷணை, அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் வழிக்கெடுத்து, அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே சேர்ந்து பூமியில இறங்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான் பாத்தீங்களா, அது வரைக்கும் ட்ரெய்லர். இப்போ அந்த டீசர் ட்ரெய்லர்ல என்ன இருக்குன்ற சப்ஜெக்ட ஒரு மனிதர் தெளிவா உள்வாங்கினார்னா இந்த உலகத்துல இஸ்லாமிய அடிப்படையில எப்படி நடக்கணும் அப்படின்றத தெளிவா விளங்கிப்பார். அதாவது வில்லன் யாரு, கதாநாயகன் யாரு, இந்த இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது, ஒரு மனிதர் இந்த உலகத்துல எப்படி வாழணும், மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னா எப்படி வெற்றி அடையணும் அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயமும் டீசரை ஒருத்தர் தெளிவா புரிஞ்சார்னா, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உருவத்துல அல்லாஹு தஆலா ரூஹை ஊதியதிலிருந்து அவர் பூமிக்கு இறங்கும் வரை, அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர் பூமிக்கு இறங்கிய வரைக்கும், அந்த இறங்கின நேரத்துல அவர் ஓதுன துஆ, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின், இந்த சப்ஜெக்டை, இந்த ட்ரெய்லரை, டீசரை ஒருத்தர் தெளிவா விளங்கினார்னா இந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படி வெற்றி அடையணும், எதிரிகள் யாரு, எதிரி எப்படி எப்படிலாம் நம்ம கிட்ட வருவான், நாம எப்படி அவனை சமாளிக்கணும் அப்படின்ற
ஒட்டு மொத்தத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்மால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ட்ரெய்லரை அல்லாஹு தாலா இந்த குர்ஆன்ல ஒட்டு மொத்தமா 7 இடங்கள்ல ஓட்டுறான். குர்ஆன் ஓதுவதற்கு முன்னாடி ஏன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி ஏன் நம்ம ஓதணும் அப்படின்றது நமக்கு விளங்கணும், புரியணும். தஃப்சீர் கலையில இது தெளிவா நமக்கு விளங்கணும். அப்படின்னா இது வெறுமனே சடங்கு இல்ல. குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி ஓதுங்கன்றது சடங்கு இல்ல. இது ஒரு அகீதா, இது ஒரு கொள்கை, இது ஒரு மிக அழகான வழிமுறை அப்படின்றத நம்மால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப நீங்க குர்ஆன் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா என் கூட இன்ஷா அல்லாஹ் வாங்க சூரத்துல் பக்ராவை திறங்க, வசனம் 30க்கு வந்துருங்க. சூரத்துல் பக்ரா வசனம் 30. இதுதான் அந்த 7 இடங்கள், டீசர் ட்ரெய்லருடைய 7 இடங்கள்ல முதல் இடம் வசனம் 30க்கு. இப்ப நான் அதை தர்ஜுமா பண்ணிக்கிட்டே போறேன், இன்ஷா அல்லாஹ் நீங்க பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா. பூமியில் ஒரு கலீஃபாவை நான் ஆக்கப் போகிறேன் என்று வானவர்களிடத்தில் அல்லாஹு தாலா கூறிய பொழுது, ரப்பு சொன்ன போது, காலு வானவர்கள் சொன்னார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. யார ரப்பு நீ சொல்ற? பூமியில குழப்பங்களை செய்து கொண்டு ரத்தத்தை ஓட்டிக்கொண்டு திரிகிறார்களே இவர்களையா நீ சொல்ற? அதாவது நமக்கு முன்னாடி ஜின்கள் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ஜின்கள் செய்யாத அநியாயமோ அட்டுழியமோ கிடையாது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யறது, அநியாயம் பண்றது, இத பார்த்து பார்த்து வானவர்கள் என்ன படைப்படா இவனுங்க, அல்லாவுக்கு கட்டுப்படாம இப்படி கிறுக்கத்தனம் பண்ணிக்கிட்டு திரிகிறாங்களேன்னு சொல்லி ஜின்களை பார்த்து பார்த்து வெறுப்படைந்த வானவர்கள் மனிதர்கள்னா யாருன்னு தெரியாது, எப்படி இருக்க போறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித இனம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வானவர்கள் தெரியாம ஜின்களை பார்த்து பார்த்து வெறுப்படைந்த வானவர்கள் அல்லாஹ் கிட்ட முறையிடுறாங்க. அதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. ரத்தத்தை ஓட்டிக்கொண்டு ஃபித்னா ஃபசாது செய்து கொண்டு குழப்பங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களையா நீ படைக்கப் போகிறாய்? வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக். நாங்க தான் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டு, உன்னை புகழ்ந்து கொண்டு, உன்னை தூய்மையானவன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோமே, இன்னும் என்ன வேணும்? இன்னும் ஏன் அடுத்தடுத்த படைப்புகளுக்கு நீ போற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் உரிமை எடுத்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு வரியும் நோட் பண்ணணும், ஒவ்வொரு வரியும் நோட் பண்ணணும். இப்போ வானவர்கள் ஜின்களை பற்றி கூறக்கூடிய நேரத்துல 2 குழப்பங்களை தான் பெருசா பேசுறாங்க. ஒண்ணு ஃபசாது செய்பவர்கள். ஃபசாதுனா மிகப்பெரிய குழப்பம், அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி சச்சரவு செய்யறதற்கு பாத்தீங்களா, இது மிகப்பெரிய குழப்பம், இது மிகப்பெரிய பாவம். இப்போ வானவர்கள் எதை பாவம்னு சொல்றாங்க பாருங்க. ஒரு சபை நல்ல முறையில பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்லிட்டு ஒருத்தன் எந்திரிச்சு ஏதேதோ பேசி கருத்துக்கள் முரண்பாடான கருத்து கொடுத்து அந்த சபையை நாசம் செய்யறான் பாருங்க. அவனை பார்த்து நான் என்ன சொல்லுவோம்? ஷைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். வானவர்கள் ரொம்ப அழகா ஃபசாத பத்தி பேசுறாங்க. மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. 2வது கொலை. கொலை அதாவது ஷார்ட்டா அவங்க என்ன பேசுறாங்கன்னா, ஒருவன் இன்னொருவனின் மீது அத்துமீறக்கூடிய முறைகள் இந்த உலகத்துல மிகப்பெரிய பாவமானது. ஹுகூகுல் இபாத பேசுறாங்க. ஃபசாதும் ஹுகூகுல் இபாது தான், கொலையும் ஹுகூகுல் இபாது தான். ஆனா அல்லாஹுக்கு மிகவும் கோபம் ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ் தாலா அமைதியை விரும்புறான், ஃபசாது செய்பவன் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த அமைதி இன்மையை உண்டாக்குகின்றான், அமைதியை கெடுக்கிறான். இப்போ வானவர்கள் இது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. நாங்க தான் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டு, உன்னை புகழ்ந்து கொண்டு, உன்னை தூய்மையானவன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லும் போது, கால இன்னி அஅலமு மா லா தஅலமூன். அல்லாஹ் தஆலா கூறினான், நிச்சயமாக நான் நீங்கள் அறியாததை நான் அறிபவனாக இருக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன செய்யணும், யாரை படைக்கணும், எப்படி கொண்டுட்டு போகணும்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு அது தெரியாது. இப்போ இது எதுக்கு பதில் தெரியுமா? நல்லா கவனிங்க. மேல் சொன்ன அந்த வாக்கியம் இருக்கு பாருங்க, நாங்க தான் உன்னை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, நாங்க தான் உன்னை புகழ்ந்துகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அல்லாஹு தாலா சொல்றான், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் அப்படின்ற இந்த வாசகத்தின் மூலமே ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரியுது. அவங்க தான் இருக்கிறாங்களே தஸ்பீஹ் செய்யறதுக்கு, அப்புறம் எதுக்கு நம்மள அல்லாஹு தாலா படைக்கணும்? அப்ப என்ன இங்க புரியுது? வெறுமனே தஸ்பீஹ செஞ்சுக்கிட்டு முசல்லா போட்டு ஒரு மூலையில தொழுதுகிட்டு சும்மா அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டு மூலையில உக்காடுறது மட்டும் இல்ல மனிதனுடைய வேலை அப்படின்றது நமக்கு தெளிவா புரியுது. உன்னுடைய தொழுகை, உன்னுடைய நோன்பு, உன்னுடைய இந்த ஹஜ்ஜி, இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்.
ஆனா அது மெயின் இல்ல, இதெல்லாம் கம்பல்சரி. இதை செஞ்சே நீ நான் இஸ்லாமிய அடிப்படையில இருக்கிறேன், நான் தொழுகையாளியா இருக்கிறேன், நான் எப்பவுமே பள்ளியிலேயே இருப்பேன் இப்படின்னு சொல்லிட்டு நீயாவே உன்னை மெச்சிக்க வேண்டியதுதான். ஆனா அது பார்ட் ஆஃப் லைஃப், அது உன்னுடைய வாழ்க்கையில லைஃப் ஒரு பார்ட். அப்ப ஏன் உன்னை நான் படைச்சேன் அப்படின்றத இதுக்கு மேல உள்ள வாசகத்தை பார்க்கணும். என்ன வாசகம்? எதை கொண்டு அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறானோ அதுதான் மெயின். வ இத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. நல்லா கவனிக்கணும். வானவர்கள் கிட்ட முதல்ல அல்லாஹு தஆலா மனிதர்களை பற்றி பேசுறான். இந்த வாக்கியத்துல ஆதம் என்றோ மனிதன் என்றோ அல்லாஹு தஆலா பேசாம மனிதனை ஏன் அல்லாஹு தஆலா படைத்தானோ அந்த நோக்கத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுபவருக்கு என்ன பெயரோ அந்த பெயரை வச்சு அல்லாஹு தஆலா பேசுறா. ஹலீஃபான்ற அல்லாஹு தஆலா இங்க ஆதம் சொல்லியோ இன்சான் சொல்லியோ நாசு சொல்லியோ மனித இனம் சொல்லியோ அல்லாஹு தஆலா பேசவே இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஹலீஃபா. ஏன் அல்லாஹ் அதை சொல்லணும்? ஏன்? அதுதான்டா உன் வேலை. இந்த உலகத்துக்கு நீ போய் நீ ஹலீஃபாவா இருக்கணும். அல்லாஹு தஆலா கொடுக்கிற சட்ட திட்டங்களை நீ நடைமுறைப்படுத்தணும், நீயும் அதை செயல்படுத்தணும், உன்னுடைய குடும்பத்திலையும் நீ செயல்முறைப்படுத்தணும், இந்த ஊரிலும் இந்த நாட்டிலும் இந்த தீனை இந்த இஸ்லாத்தை நீ நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஹலீஃபான்ற வேர்டை யூஸ் பண்றான். இப்ப இந்த 30வது வசனத்தை தான் நம்ம பேசி இருக்கிறோம். இதை அப்படியே நான் தர்ஜுமா வச்சுட்டு போனாக்கா மறுபடியும் இந்த விளக்கத்துக்கு வர முடியாதுன்றதுனால அந்த வசனங்களை சொல்லும் போதே அதற்குள்ள இருக்கக்கூடிய கருத்தையும் நான் சேர்த்து சொல்லிட்டு போறேன். இப்போ இது முடிஞ்சது. இப்போ அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சிட்டான். உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொன்னா, வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா சும்ம அரலஹும் அலல் மலாயிகதி ஃபகால அன்பிஊனி பிஅஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் ஸாதிகீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா படைச்சிட்டு சில விஷயங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு வானவர்கள் கிட்ட அல்லாஹு தஆலா கேட்டான், அவருக்கு நான் சில விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், நீங்க பெரிய இவங்க தானே, நீங்க தான் சொன்னீங்களே ஏன் படைக்க போற, நாங்க தான் இருக்கிறோமே அப்படின்லாம் நீங்க சொன்னீங்களே, எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம், எனக்கு அவருக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அந்த இல்மு உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி பார்ப்போம், சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னதுமே வானவர்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, தெரியல. வானவர்கள் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான், அன்று வரைக்கும் இபாதத்துல மூழ்கி இருந்தவங்க தான். ஆனா ஹலீஃபாக்கு அல்லாஹு தஆலா எதை கற்றுத்தந்தானோ அது வானவர்களுக்கு தெரியல. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. நீ தூய்மையானவன், நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க தப்பா பேசிட்டோம், பேசி இருக்க கூடாது, நாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட நாங்க உரிமை எடுத்து இந்த மாதிரி பேசினது தவறு, நாங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சது தவறு. உண்மையில் நீ எதை எங்களுக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது, எங்ககிட்ட இல்லை இல்மு. இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நிச்சயமாக நீ அலீமாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் அல் ஹகீம் ஞானம் நிறைந்தவனாகவும் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி வானவர்கள் தங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு எங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப அல்லாஹு தஆலா என்ன புரிய வச்சுட்டான் பாத்தீங்களா? எதை நான் ஹலீஃபாக்கு சொல்லி கொடுத்தேனோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதை சொல்லி கொடுத்தேனோ அந்த இல்மு உங்ககிட்ட இல்ல. அப்போ உங்களுடைய ஜாபு வேற, அவங்களுடைய ஜாபு வேற, உங்களுடைய ஜாபு உங்களை படைச்ச நோக்கம் வேற, அவங்கள படைச்சிருக்கிற நோக்கம் வேற அப்படின்றத அல்லாஹ் தஆலா புரிய வச்சுட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்டு, ஆதம் இங்க வாங்க, கால யா ஆதமு அம்பிஉஹும் பிஅஸ்மாஇஹிம், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, எங்க அதெல்லாம் நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னதுமே ஃபலம்மா அம்பஅஹும் பிஅஸ்மாஇஹிம், சும்மா மடன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட இருந்து எந்த இல்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கத்துக்கிட்டாங்களோ அந்த இல்ம அப்படியே பக்காவா சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, கால அலம் அகுல் லக்கும், நான் சொல்லல, வானவர்களை பார்த்து சொல்றான், பாத்தீங்களா ஆதம் அலைஹிஸ்ஸலாம, நான் சொல்லல உங்ககிட்ட, இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்து, வானம் பூமியினுடைய மறைவான விஷயங்களை நான் தான் அறிந்திருக்கிறேன் என்று நான் உங்ககிட்ட சொல்லல. வ அஅலமு மா துப்தூன வ மா குன்தும் தக்துமூன், உங்களுக்கு எந்த விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் அறிவேன் அப்படின்றது உங்ககிட்ட நான் சொன்னனா இல்லையா? இன்னி அஅலமு மா லா தஅலமுன் சொல்லி நான் சொன்னல உங்ககிட்ட. பாத்தீங்களா ஆதம எப்படி இல்முல. அப்போ இல்மை அல்லாஹு தஆலா இங்கு மையப்படுத்துறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், உங்களை விட இவர் எந்த வகையில் சிறந்தவர் அப்படின்றது காட்டுறதுக்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, அவர் அப்படி இவர் இப்படி, தந்தை இல்லாமல் பிறந்தவர், தாய் இல்லாமல் பிறந்தவர், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா இங்க பேசல. இல்ம் அங்க பாருங்க,
உங்ககிட்ட இல்லாத இல்ம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நான் கொடுத்திருக்கிறேன். அதை வச்சு உலகத்தில் அவர் போய் செய்ய போற வேலையை வச்சுதான் என்னிடத்தில் உயர்ந்தவராக அவர் ஆக போகிறார் அப்படின்னதுமே வாங்க 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 வாங்க, உங்களை விட அவர் சிறந்தவர் ஆயிட்டார், இப்ப வாங்க. வஇது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம். இப்ப நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு முன்னாடி, ஹலீஃபாவை படைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அவங்கள படைக்கிற ஃபித்னா ஃபசாது செய்யறவங்களையா அப்படிதானே கேட்டீங்க? வாங்க இங்க எல்லாரும் வந்து சுஜூது செய்யுங்க ஆதமுக்குன்ட்டு அல்லாஹ் தஆலா. பா எப்படி யாரை படைப்பதற்கு முன்னாடி அப்ஜெக்ஷன் வானவர்கள் தெரிவிச்சாங்களோ அந்த படைப்பை அல்லாஹ் தஆலா படைச்சு வானவர்களை சுஜூது செய்யுங்கன்றான். சுஜூது செய்யுங்க. இந்த படைப்பையா நீங்க குறை பேசுனீங்க? இந்த படைப்பையா ஃபசாது செய்வாங்கன்னு சொல்லி பேசுனீங்க? இந்த படைப்பா கொலைகள் செய்து கொண்டு திரிவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க? இல்மில எப்படி ஆக்கி இருக்கிறோம் பாருங்க. இவர்கள் பூமியில போய் செய்ய போற வேலையை பாருங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மளை பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனா நாம இங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ன்றத நம்மள நாமளே இப்ப காரி துப்பிக்கணும். அல்லாஹ் தஆலா எப்படி பெருமைப்படுத்துறான் பாருங்க. நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி வானவர்களை சுஜூது செய்யுங்கன்றான். ஃபஸஜது, எல்லா வானவர்களும் சுஜூது செஞ்சிட்டாங்க. இல்லா இப்லீஸ், இப்லீஸ் செய்ய மாட்டான்ட்டான். இங்கதான் இப்பதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வரும். இப்ப புரியுதா? இதெல்லாம் விளங்குனாதான் இது விளங்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் விளங்கணும்னா இப்லீஸ விளங்கணும். இப்லீஸ் விளங்கணும்னா இப்ப மேல உள்ளதெல்லாம் நமக்கு விளங்கணுமே, வேற வழி இல்ல. இல்லா இப்லீஸ், இப்லீஸ் சஜதா செய்ய மாட்டேன்ட்டான். அபா, மறுத்தான். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை ஃபஸஜது அப்படின்ற இந்த கட்டளையை அல்லாஹ் தஆலா மறுத்தான். அபா, மறுத்தான். வஸ்தக்பர, பெருமை கொண்டான். அல்லாஹ்வினுடைய வார்த்தையை மறுத்தா அது சாதாரண விஷயமா? இதைவிட பெரிய பாவம் எதுவும் இல்லை. வஸ்தக்பர, இரண்டாவது மிகப்பெரிய பாவம் எதுனா பெருமை. இந்த பெருமை எங்கிருந்து பிறக்குது? இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் ஒருவன் மட்டுமே சொந்தம் கொண்டாடக்கூடிய விஷயம். இத முதல்ல கையில எடுத்தது இப்லீஸ் தான் எடுத்தான். இப்படி எடுத்ததுனால வகான மினல் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களில் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இப்லீஸை பற்றி இங்க பேசுறான். அதுக்கு பிறகு வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா, நீங்களும் உங்களுடைய துணையும் உங்கள் மனைவியும் நீங்க அந்த தோட்டத்துக்குள்ள போங்க. வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷித்துமா, நீங்கள் விரும்பிய வகையில் அனைத்தையும் நீங்கள் இருவர்களுமே அங்க சாப்பிடுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன், இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் இருவரும் நெருங்க வேண்டாம். ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அப்படி நீங்க நெருங்குனீங்கன்னா நீங்க ஸாலிமா ஆயிடுவீங்க, நீங்க அநியாயக்காரர்களா மாறிடுவீங்க. இந்த இடத்துல நல்லா புரியுதா? இந்த சம்பாஷணை பார்த்துக்கிட்டே வாங்க. இப்ப நம்ம டீசர்ல இருக்கிறோம், ட்ரெய்லர்ல இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அல்லாஹு தஆலா அந்த தோட்டத்துக்குள்ள போங்கன்னு சொல்லும் போது கண்டிஷன் சப்ளையோட அல்லாஹு தஆலா அனுப்புறான். ஒரு சைன் வாங்கிட்டு அனுப்புறான். ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், மீதி எல்லாமே சாப்பிடுங்க, நல்லா புசிங்க, சொர்க்கம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க, அந்த தோட்டத்துக்குள்ள மொத்தமும் என்ஜாய் பண்ணுங்க, ஆனா இந்த ஒரு மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க. அப்படின்னா இப்போ என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, அல்லாஹு தஆலா வாழ்க்கையில ஹராம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறான். அதை தவிர மீதி அனைத்தையும் அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சிருக்கிறான். ஒரே ஒரு பாதையை அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாதையில நீங்க போகாதீங்க. ஆனா ஹலால் உங்களுக்கு திறந்து கிடக்குது. பல கதவுகள், 1000 கதவுகள், 100,000 கதவுகள் திறந்து இருக்குது. ஹலாலுடைய கதவு இது. அல்லாஹ் தஆலா அங்கிருந்தே நமக்கு டீசர்ல பாடம் கற்பிக்கிறான். சொர்க்கத்துக்குள்ள போங்க, அந்த தோட்டத்துக்குள்ள போங்க, நீங்க விரும்பியவாறு எல்லா இடத்துக்கும் போங்க, சந்தோஷமா இருங்க, சாப்பிடுங்க, ஹலால் நிறைஞ்சு கிடக்கு. ஒரே ஒரு மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள். இதுதான் ஹராம். ஹராம் ஒண்ணுதான். ஃபதகூனா மினல் ஸாலிமீன். ஆனா பாருங்க இந்த உலகத்துல மனிதன் எதை செய்வான் அப்படின்றத தான் அல்லாஹ் தஆலா அங்க டீசர்ல காமிக்கிறான். ஃபஅஸல்லஹுமஷ் ஷைத்தானு அன்ஹா ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ. எந்த ஒரு ஹராமின் பக்கம் செல்லக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கண்டிஷன் போட்டு அனுப்பினானோ அந்த 2 பேரையும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்லீஸ் அந்த ஒண்ணுல தான் வழிகெடுத்தான். அவர்களும் வழி பிறண்டார்கள், வழி சறுக்கினார்கள். இப்போ எந்த ஹராமை அல்லாஹு தஆலா தொடக்கூடாதுன்னு சொன்னானோ அதை அவர்கள் தொட்டு விட்டார்கள். இப்போ அல்லாஹு தஆலா கோபம் கொண்டான். வகுல்னா பிது பஅதுக்கும் லிபஅதின் அது. போங்க, இறங்குங்க, இப்போ முடிஞ்சு போச்சு. நீங்க பூமியில இறங்குங்க. இஹ்பிது பஅதுக்கும் லிபஅதின் அது, உங்களில் சிலருக்கு விரோதி ஆவீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புறான் பாருங்க.
இறங்குங்க. உங்களில் சிலருக்கு விரோதிகளாக இருப்பீர்கள். வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ரும் வ மதாஉன் இலா ஹீன். பூமியில உங்களுக்கு கொஞ்சம் நாள் நீங்கள் தங்குவதற்காக, ரொம்ப தெளிவா கவனிக்கணும், பூமியில போய் நிரந்தரமா இருங்கன்னு, முஸ்தகர் உங்களுக்கு கொஞ்சம் நாள் இருக்கு. 930 ஆண்டுகள் உங்களுக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. நீங்க போங்க, உங்களுக்கான டைம் இருக்கு. முஸ்தகர், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்க இருப்பீங்க. வ மதாஉன் இலா ஹீன், நீங்கள் தங்கி இருக்கும் நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சௌகரியத்தை நான் பூமியில செஞ்சு வச்சிருக்கிறேன். இது ஒரு வகையான பனிஷ்மெண்ட், இது ஒரு வகையான பாடம், இது ஒரு வகையான தண்டனை. ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. இப்ப அல்லாஹ் கிட்ட கத்துக்கிட்ட சில விஷயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹு தஆலா அடுத்த பாடத்தை ஹலால் ஹராம நடத்திட்டு, எவரேனும் ஒரு அடியார் ஹராமை தொட்டு விட்டால், ஹராமை செய்து விட்டால், பாவம் செய்து விட்டால் என் பக்கம் மீண்டுருங்கன்றத அல்லாஹு தஆலா மறுபடியும் நமக்கு இந்த டீசர்ல பாடம் கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட மீண்டாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா. ஓயாத தௌபா, ஓயாத தௌபா, ஓயாத தௌபா. ரெண்டு பேருமே தௌபா செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா தௌபாவை மன்னிக்கிறவருக்கும் விடல. ஃபதாப அலைஹி, அல்லாஹு தஆலா தௌபாவை மன்னிச்சு தௌபா ஏத்துக்கிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா மன்னிச்சிட்டான். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் அவன் தௌபாவை ஏற்பவனாகவும் ரஹீம் கருணையாளனாகவும் இருக்கிறான் அப்படின்றதையும் அல்லாஹு தஆலா இந்த டீசர்லயே காட்டுறான். தப்பு பண்ணிட்டீங்களா, பிரச்சனை இல்லை, அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பவனா இருக்கிறான். தௌபா செய்யுங்க, மீளுங்க, மறுபடி தப்புக்கு போகாதீங்க, மீண்டு வந்துருங்க. இப்ப குல்ன ஹபிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் இறங்கி பூமிக்கு செல்லுங்கள். ஃபஇம்மா யத்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நீங்க போனதற்கு பிறகு நேர்வழி என்பது எது என்பது என்கிட்ட இருந்து தான் வரும். அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். பூமியில இருக்கக்கூடியதை சாப்பிடுங்க, பூமியில இருக்கக்கூடியதை பருகுங்க, அங்க சந்தோஷமா இருங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா எப்படி வாழணும் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, நேர்வழி ஹிதாயத், அது என்கிட்ட இருந்து தான் வரும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் தான் சொல்லுவேன். எவர் அதை பின்பற்றுவாரோ ஃபமன் தபிஅ, இந்த ஹிதாயத்தை நபிமார்கள் காட்டக்கூடிய அந்த பாதையை, அந்த வழிமுறையை அல்லாஹ் எது என்னுடைய நேரான பாதை என்று காட்டுகின்றானோ அதை யார் பின்பற்றுவாரோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர் மௌத்தாக கூடிய நேரத்தில் அவருடைய மறுமையில் அவருக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவருக்கு எந்த கவலையும் இல்லை. பட் வல்லதீன கஃபரு வகذبوا பிஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன் நார், எவர்கள் நிராகரிப்பார்களோ, நம்முடைய வசனங்களை பொய்ப்பிப்பார்களோ அவர்கள் நரகவாதிகள் ஆவார்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இந்த டீசரை 30வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா இப்லீஸ் யார் என்பதை இந்த இடத்துல நமக்கு காட்டியிருக்கிறான். இது ஒரு இடம்தான், இன்னும் 6 இடத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 6 இடங்களை நம்ம பார்த்ததற்கு பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நம்ம போகலாம். இந்த இடையில ஒவ்வொரு விஷயத்தை நான் கோட் பண்ணி நோட் பண்ணி இருக்கிறேன். அல்லாஹு தஆலா வானவர்கள் கிட்ட பேசினது, வானவர்கள் பதில் கொடுத்தது, அங்க ஏன் ஹலீஃபான்னு சொல்லி பேசினா, அதே மாதிரி இப்லீஸ் சஜதா செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது அல்லாஹு தஆலா கோடிட்டு காட்டக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்பது அல்லாஹ்வை மறுப்பதும் பெருமை அடிப்பதும் அப்படின்ற இந்த விஷயம், அதே மாதிரி ஹலால் ஹராமுடைய விஷயம், இந்த சப்ஜெக்ட் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அல்லாஹு தஆலா போதுமானவன். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு